இன்றைக்கி நெகட்டிவிட்டி எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா பேசுகிறவங்க எப்பவுமே பேசிகிட்டே இருப்பாங்க, குறை சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் நான் நிறைய இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது குறை ப்ளவுஸு தைக்கிறதுனால கிடையாதுங்க, நம்மளை பிடிக்காததுனால. நம்மளை பிடிக்காதவங்க நம்ம மேலே வீசுகிற ஒரு சொல்லு தான் என்னென்னா, இவங்க கரெக்டாக தைக்கிறதில்ல, சரியாக தைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்திங்கன்னா காசை குறைக்கிறதுக்காகவும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்காமல் நம்ம வேலையில் நாம் வச்சுன்னுக்கிற அந்த ஈடுபாடும் சரி, அதுமேல் நம்மளுக்கு இருக்கிற பற்றும் சரி, நம்மளை அடுத்த நிலைக்கு நம்மளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. இப்போது வீடியோவில் பார்க்குற எல்லா ப்ளவுஸுமே பார்த்திங்களான்னா டீச்சர்ஸ்க்காக நான் ஸ்டிச் பண்ணது. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலும் சரி, மெட்ரிகுலேஷன் டீச்சர்ஸ்க்கும் சரி. ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் பசங்க படிக்கிறதுனால எனக்கு அவங்க பழக்கம். அவங்க நம்பர்ஸை நான் சேவ் பண்ணி வைப்பேன். அப்படி சேவ் பண்ணி வச்சு ஸ்டேட்டஸ் பார்க்கறதுனால இவ்வளோ ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டர் வந்துச்சு. அன்றைக்கி நெகட்டிவிட்டியை பார்த்து நான் பயந்துருந்தேன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு முன்னேறிக்க முடியாது. மற்றவங்க அதை சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு சொல்லி நினச்சிக்காம நீங்கள் முதல்ல உங்களையே நம்பணும். அப்படி நம்பினா மாத்திரம்தான் நம்மளால் முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க சொல்லும்போது நாம் நம்மளே நம்பிடுவோம். ஆமாம், நம்ம ஏதோ குறை பண்ணியிருக்கோம், அதனால தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ளைம் பண்ணிக்காமல் நம்மளால் முடியும்னு நம்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் இப்படி சக்ஸஸ் ஆக முடியும்.